ஓகே. பிரைஸ் லார்ட். ஜே ஜெனரேஷன் இயேசுவின் சந்ததியாராகிய சகோதர சகோதரி அவருக்கும் இயேசுவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளும் கூட அவருடைய கிருபையினால் நம்ம கூடி சேர்ந்துருக்குறோம். இது வரைக்கும் ஒரு 3 கிளாஸ் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சில காலை கற்றுருக்கிறோம், தொடர்ந்து கற்றுக்கொள்ள போகிறோம். அவனுடைய கிருபையினால் நம்ம காத்து நடத்தி வந்திருக்கிறார். உங்களுடைய அட்டெண்டன்ஸ் நீங்கள் போடலன்னா சாட் பாக்ஸில் உங்கள் நேம் அண்டு ரோல் நம்பர் அதை டைப் பண்ணிடுங்க. ஏற்கனவே டைப் பண்ணியிருந்தீங்கன்னா திரும்ப டைப் பண்ண வேண்டாம். ஒன்ஸ் டைப் பண்ணிங்கன்னா போதும். டைப் பண்ணிவிட்டு உங்களது இருக்கான்னு கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதனால் 2 முறை டைப் பண்ண வேண்டாம். ஓகே. ஸோ நம்ம ஜெபித்து இந்த நாள் வகுப்பையும் கூட நம்ம துவங்கலாம். நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிள்ளைகளாக சகோதர சகோதரிகளாக இந்த வேலையை கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த கீபோர்டு, இந்த மியூசிக் இதை கற்றுக்கொண்டு நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உம்மை பாடி ஆராதிக்கவும், அதே போல் சபை கூடுகையிலே நாங்கள் வாசித்து உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாகவும் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். அதற்காக தான் இதை கற்றுக்கொள்ள கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர், ஏதோ இதை கற்றுக்கொண்டு நாங்கள் சம்பாதித்த ஒரு பெரிய ஆள் ஆகிறதுக்கு அல்ல ஆண்டவரே. தெய்வ பக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவர்களாக அல்ல, உமக்காக ஆண்டவரை ஊழியம் செய்கிறவர்களாக இந்த இசையினால் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துவர்களாக இருக்கணும். அதுக்காக நாங்கள் அதை கற்றுக்கொள்கிறோம். அதனால் வேண்டிய ஞானத்தை எங்களுக்கு தாங்க. உங்களுடைய கிருபையை தந்து ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்துங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் ஆளுகை செய்ய தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே. ஸோ நம்ம இது வரைக்கும் மியூசிக்கல் ஆல்ஃபபெட் பார்த்துருக்குறோம். அதாவது மியூசிக்கில் எத்தனை நோட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஏன்னா எத்தனை நோட்ஸ் அது எப்படி வந்தது, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற 12 நோட்ஸ் சொல்லுவோம். இப்போ நம்ம அதை எப்படி பேர் சொல்லுவோம் அப்படின்னா சி ஷார்ப், டி ஷார்ப் அந்த மாதிரி போகும். சில நேரம் நமக்கு கொஸ்டின்ஸ் வரலாம். ஏன் சி ஷார்ப்னு போகுது, சிடிஎஃப்ஜி ஏபிஹெச்ஏஜே அது மாதிரி 12 வரிசையாக வந்துடலாமே, ஈஸியாக இருந்திருக்குமே. கண்டிப்பாக ஈஸியாக இருந்திருக்கும். அப்போ ஏன் அப்படி அவங்க வரிசையாக நேம் வைக்கல? இது போல் சில கொஸ்டின்ஸ் நமக்கு இன்றைக்கி இருக்கும், இன்றைக்கி இல்லைனாலும் மேபி ஃப்யூச்சரில் வரலாம். ஸோ அப்போ ஏன் இப்படி இருக்குது, ஏன் அவங்க லைனாக பேர் வைக்கல, ஏன் ஷார்ட் ஃப்ளாட்டுன்னு யூஸ் பண்ணணும், அதுவும் இந்த கருப்பு கீஸ் மட்டும் ஏன் யூஸ் பண்ணணும், அதுக்கும் ஏபிசிடின்னு வரிசையாக வச்சுருக்கலாமே. சிக்கு ஏ, சி ஷார்ப்புக்கு பி, டிக்கு சி, அது மாதிரி ஏபிசிடி வச்சு 12 வரைக்கும் போயிருக்கலாமே அப்படின்ற கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சதுனா தான் நமக்கு தெரியும். அதான் ஃபஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஆரம்பத்தில் 3 நோட்ஸு, 4 நோட்ஸு, 5 நோட்ஸ், ஸ்டாண்டர்டாக எந்த நோட்ஸும் இல்லை, அப்படி யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம். அப்புறம் அந்த நோட்ஸ் எல்லாம் அவங்க ஒரு ஊர்லேயும் ஒன்று யூஸ் பண்ணாங்க. அப்போது ஊர் விட்டு ஊர் போய் தங்க கம்போஸ் பண்ண மியூசிக்கை வாசித்து காமிச்சாங்க. அப்போது வாசித்து காண்பிக்கும் பொழுது வித்தியாசங்கள் இருந்துச்சு. அப்போ வித்தியாசங்கள் இருந்தனால ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கணும், ஆளுக்கு ஒன்று தான் நல்லா இருக்காது. அப்போ தான் என்னாச்சுன்னா அந்த 7 நோட் சிஸ்டம், இந்த 7 நோட்டை ஒருத்தர் டியூன் பண்ணுறாரு. அப்போ எல்லாமே நல்லா இருக்குது. அப்போ எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ 7 நோட்ஸ் மட்டும்தான் இருந்தது. அப்போ 7 நோட்ஸ் இருந்தனால ஏபிசிடிஇஎஃப்ஜி அது வரைக்கும் வச்சு முடிச்சிட்டாங்க. இதில் தான் கம்போஸ் பண்ணுறாங்க, இதில் தான் பாட்டு எழுதுகிறாங்க, பாட்டு பாடுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் நாலாவது அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தருமா எக்ஸ்ட்ரா நோட்ஸ் ஆட் பண்ணுறாங்க. நம்ம கேட்கலாம், ஏன் நோட்ஸ் ஆட் பண்ணுறாங்க? அவங்க இஷ்டம்தான். மியூசிக்னால் இத்தனை நோட்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்லலை, யாரும் நமக்கு சொல்ல. சரிங்களா? அப்போ அது நம்ம எத்தனை நோட்ஸ் எடுக்கிறோமோ நம்ம இஷ்டம். அந்த சியிலேருந்து சா இந்த ஒரு நோட்டை டபுள் பண்ணால் அந்த நோட் வரும். இதை ஃப்ரீக்வன்சியை டபுள் பண்ணோம்னா அந்த நோட் வரும். அப்போ இந்த சியிலேருந்து சிக்குள்ளே எத்தனை பிரிக்கிறோமோ நமக்கு அத்தனை நோட்ஸ் வரும். அதுதான் பார்த்தோம். அப்போ 7 நோட்ஸ் பிரித்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இந்த சிக்கும் டிக்கும் நடுவில் ஒரு நோட் எடுக்கலாம், டிக்கும் ஈக்கும் நடுவில் ஒரு பாதியாக டியூன் பண்ணி எடுக்கிறாங்க. அப்போ தான் தெரியுது ஈக்கும் எஃப்க்கும் நடுவில் அது ஹாஃப் நோட் இல்லை, அது ஹோல் நோட் இல்லை, ஹாஃப் நோட்டு தான் அப்படின்னு தோணுது. அதை அவங்க கண்டுபிடிக்கிறப்பே ஈக்கும் எஃப்க்கும் இருக்கிறது ஒரு ஹோல் ஸ்டெப் இல்லை, ஹாஃப் ஸ்டெப் தான். அப்போ ஏற்கனவே ஹாஃப் தான் இருக்குது, அதை ஹாஃப் ஆகுனா குவார்ட்டர் ஆயிரும். அதனால் அதை விட்டுட்டாங்க. அதே போல் பிக்கும் சிக்கும் நடுவுலையும் என்ன தான் இருக்குது,
அது ஒரு ஹோல் நோட் இல்லை, ஹாஃப் தான். அதனால் அதையுமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கே வந்து ஹாஃப் நோட் மாதிரி எடுக்கலை. அதனால தான் 7 ஒயிட் நோட்ஸ் இருக்கும், 5 ஷார்ப் அண்ட் ஃப்ளாட் இருக்கும். ஈக்கும் எஃப்க்கும் ஷார்ப்புன்னு கீழே ஒன்று இருக்காது, பிக்கும் சிக்கும் இருக்காது. ஸோ அந்த ஒரு ஹிஸ்ட்ரி நமக்கு தெரிஞ்சதுன்னா தான் இது நமக்கு புரியும். அப்போ 12 நோட்ஸ் ஏன் இருக்குது அப்படின்னு. ஸோ 12 நோட் சிஸ்டம் தான் இப்போ எல்லாருமே வெஸ்டர்ன் மியூசிக்கில் ஃபாலோ பண்ணுறாங்க. சரிங்களா? இன்னொன்று கூட சொல்லியிருந்தேன், 24 நோட்ஸும் ஆபிரகாம் பண்டிதர்னு ஒருத்தர் அவர் என்ன பண்ணார், ரிசர்ச் பண்ணி அதை டியூன் பண்ணி அவங்களுடைய டாட்டர்ஸை வந்து அவங்க பாட வச்சு ஓகே ஸோ அவங்கள வந்து பாட வச்சு காமிச்சிருந்துக்கிறாரு. அது வந்து ஒரு ரெக்கார்ட் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எல்லாராலையும் அவ்வளோ டியூன் பண்ணி பாட முடியாது. நிறைய பேருக்கு சி ஷார்ப் இதுவே பார்த்திங்கன்னா வித்தியாசம் தெரியாது. இது ரெண்டுக்குமே அப்படி ஒன்று வித்தியாசம் இல்லையேன்னுவாங்க. ஸோ ரொம்ப கஷ்டம் பாடுறது. இந்த 12 நோட்ஸுக்கே டியூன் பண்ணி பாடுறது கஷ்டம். அப்படிங்கிறப்போ வந்து 24 நோட்ஸுங்கிறது இன்னும் ரொம்ப கஷ்டம். ரொம்ப நல்லா பாடுறவங்களால மட்டும்தான் அதை வந்து பாட முடியும். ஸோ அதனால் நம்ம 12 நோட் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அப்போ அந்த 12 நோட்ஸை வச்சு தான் ஸ்கேலு கார்டு எல்லாமே நம்ம வந்து போக போகிறோம். ஸோ போன வாரம் என்ன பார்த்தோம், ஸ்கேல்ஸ் பார்த்தோம். மேஜர் ஸ்கேல் மைனர் ஸ்கேல் 2 இருக்குது. நம்ம மேஜர் ஸ்கேல் பார்த்தோம், சியிலேருந்து பி வரைக்கும் பார்த்தோம். ஸோ தொடர்ந்து நம்ம வந்து அடுத்தடுத்த காரியங்களை கூட நம்ம தொடர்ந்து கற்றுக்கொள்ளலாம். ஜஸ்ட் ஒரு ரீவைண்டாக இருக்கட்டுமே உங்களுக்கு சொன்னேன். ஓகே ஸோ நம்ம வந்து தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையும் கூட ஒரு கிளாஸ்லையும் ஒரு 5 நிமிடம் தியானிக்கிறோம். இன்றைக்கும் கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். கர்த்தருடைய வார்த்தையை தியானித்துவிட்டு இன்றைக்கான பாடத்துக்கு நம்ம போகலாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம கடந்த வாரத்தில் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தோம். அங்கே நாம் பார்க்க முடிந்தது, வேதம் நமக்கு சொல்லுகிற புத்தியுள்ள ஆராதனை என்பது என்ன, ஆராதனை என்றால் என்ன என்பதற்கு ஒரு டெஃபனேஷனை நம்ம பார்த்தோம். அதில் முதல் பகுதியை நாம் பார்த்துருக்கிறோம். அந்த முதல் பகுதியில் நம்மால் பார்க்க முடிகிறது என்ன அப்படின்னு சொன்னால், உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அப்போது ஆராதனையின் ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக ஒப்பு கொடுப்பது என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு அதனுடைய 2வது பகுதியை நாம் பார்க்க போகிறோம். அதில் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், உங்கள் சரீரங்களை தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள். உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று நம்ம பார்க்கிறோம். அப்போது அதில் ஒரு பகுதி நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக ஒப்பு கொடுக்கணும். 2வது, நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். பலி என்றால் என்ன? நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். பலி என்றால் என்ன? சாக்ரிஃபைஸ், அதாவது தியாகம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்கிறது அதெல்லாம் சொல்கிறோம். ஆனால் பலி, ஒருத்தவங்களை பலியிடுறது, நாங்கள் பலியிட்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ பலி என்றால் என்ன? யாருக்குமே எந்த ஒரு ஆன்சரும் இல்லையா? பாவ மன்னிப்பு, பரிகாரம். நம்ம சித்தம் இல்லாம கடவுள் சித்தம் நம்மளே அவர்கிட்ட ஒப்படைக்கிறது. இல்லை, உங்கள் வாய்ஸ் கிளியர் இல்லை பிரதர், கொஞ்சம் பிரேக் ஆகுது. டேவிட் பிரேம் ஜோஸ் அவங்களுடைய வாய்ஸ். நம்மளை அவர்கிட்ட அப்படியே ஒப்படைக்கிறது. நம்ம சுயம்ன்றது இல்லாம அவருடைய சித்தத்துக்கு ஒப்படைக்கிறது. ஓகே ஓகே, நம்ம வந்து நம்முடைய சித்தத்துக்கு இல்லாமல் அவருடைய சித்தத்துக்கு ஒப்படைக்கிறது. இன்னொருத்தவங்களும் யாரோ போட்டிருந்தாங்க, ஒப்பு கொடுத்தல் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. ஓகே, ஆனால் நம்ம நார்மலாக இங்கே சொல்லுகிற பலி என்பதை எடுத்துக்கொள்ளாமல் நான் பலி என்றால் என்ன அப்படின்றது தான் கேட்டேன். ஓகே, அப்போது பலி அப்படின்னு சொல்லும் போதே நம்ம நார்மலாக பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு மிருகத்தை பலி செலுத்துகிறார்கள், அதை தான் பலி செலுத்தி கொண்டே வந்தார்கள். அப்போ பலி என்று சொல்லும் பொழுது
அது என்னது? உயிர் அற்றதாக மாறிவிடுகிறது. எப்பொழுது அது பலி செலுத்தப்படுகிறதோ அப்பொழுதே அது உயிரற்றதாக மாறிவிடுகிறது. அதாவது உயிருள்ள ஒரு பொருளை துண்டித்து அவர்கள் பலியாக செலுத்துகிறார்கள். அதற்கு பிற்பாடு அந்த மிருகத்திற்கு அந்த எந்த ஜீவனும் கிடையாது, அது எதையுமே செய்ய முடியாது, அது முழுமையுமாக ஒப்பு கொடுக்கப்பட்டதை போல காணப்படுகிறது. ஆனால் இங்கே ஆராதனை என்று சொல்லி வரும்பொழுது பலி என்பது இங்கே நம்ம பார்க்கிறோம் ஜீவ பலியாக உயிரற்ற நிலையிலே கொடுக்கப்படுகிறது அல்ல, இது ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்மாலே வாசிக்க முடிகிறது. ஆம், அதை நம்ம பார்க்கும் பொழுது பிரதர் சொன்னது மாதிரி நம்முடைய இஷ்டம், நம்முடைய ஆசைகள், நம்முடைய விருப்பம் இதெல்லாம் வச்சுக்கொண்டு இதையெல்லாம் நாம் இதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் என்ன பண்ண முடியாது? ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துகிறேன் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் நாம் அப்படி செலுத்தும் பொழுது அது ஜீவ பலியாக இருக்க முடியாது. நம்முடைய விருப்பம், நம்முடைய ஆசை, இச்சை இவை எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம், அவருக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு பிரியமானது என்ன, இப்படி நாம் யோசித்து இப்படி அதை தியானித்து அதின்படி நாம் அவரை துதிப்பதும் அவரை மகிமைப்படுத்துவதும் அவரை சார்ந்து இருப்பதும் தான் ஆராதனையாக இருக்கிறது. அதிலும் விசேஷமாய் புத்தியுள்ள ஆராதனையாக காணப்படுகிறது. அப்போ நம்முடைய ஆசை, நம்முடைய இச்சை, நம்முடைய விருப்பம், நமக்கு பிரியமானது இப்படி ஆராதித்தால் தான் ஒரு திருப்தி வருகிறது என்றெல்லாம் சொல்லுகிறோம் என்றால் அங்கே அது புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கவே முடியாது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது நாம் சொல்லுகிறபடி இன்றைக்கு அநேக நேரங்களிலே ஆராதனை என்று சொன்னால் அன்றைய நாளின் ஒரு பகுதியை அதாவது அன்றைய நாளிலே நடைபெறுகிற அந்த ஒரு ஜெப நேரத்தை சொல்லுகிறோம், அல்லது அந்த ஜெப நேரத்திலும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை எடுத்துக்கொண்டு இப்பொழுதுதான் ஆராதனை நேரம் என்று சொல்லுகிறதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். நாமும் கூட அதை கேட்டு கேட்டு அதிலே பழகி பழகி அதை சொல்லுகிறவர்களாகவும் மாறி போனோம். அது உண்மையா என்றால் இல்லை. இந்த வசனத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது ஆராதனை என்பது நம்முடைய வாழ்வை குறிக்கிறதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமும் ஜீவ பலியாகவும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாகவும் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஏதோ நாம் ஒரு ஐக்கியத்திற்காக கூடி வருகிற பொழுது தேவனுடைய சரீரமாக கூடி வருகிற அந்த நேரத்தில் மாத்திரம் செய்வது அல்ல என்பதை நாம் முதலாவது நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நாம் நம்முடைய குடும்பத்திலே இருக்கிற காரியங்களாக இருந்தாலும் சரி, சமுதாயத்திலே இருக்கிற காரியங்களாக இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலத்திலே ஆக இருந்தாலும் சரி, அதே நேரத்திலே நம் தேவனுடைய பிள்ளைகளாக கூடி வருகிற நேரமாக இருந்தாலும் சரி, நம்முடைய பேச்சு, நம்முடைய சொல், நம்முடைய செயல், அதே நேரத்திலே நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலுமே தேவனை மகிமைப்படுத்துகிறதாக, அவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதாக அது இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில்தான் அது ஆராதனை என்று நாம் சொல்ல முடியும். ஏதோ நாம் கூடி வருகிற நேரத்தில் மாத்திரம் செய்வது ஆராதனை என்று நாம் சொல்ல முடியாது. அதிலும் விசேஷித்த விதமாய் ஒரு பகுதியை, அதாவது பாடல் நேரத்தின் ஒரு பகுதியை மாத்திரம் இதுதான் ஆராதனை என்று சொல்லுவதும் சரி அல்ல. ஏனென்று சொன்னால் அந்த அது பாடல் ஆராதனை தான், அது முழுமையான ஆராதனை அல்ல. அது ஆராதனையின் ஒரு பகுதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே நாம் பார்த்தோம், பலி என்று சொல்லும் பொழுது அது முழுமையாக செலுத்தப்படுகிறது. ஆனால் இங்கே நாம் ஜீவ பலியாக, அதாவது முழுமையாக உயிரற்ற நிலையிலே செலுத்தப்படுகிறதாக இருக்கிறது. ஆனால் இங்கே நாம் பார்க்கும் பொழுது நாம் ஜீவ பலியாக இருக்கிறோம். அப்படி என்று சொல்லும் பொழுது நாம் ஜீவனோடு இருந்தாலும்
நம்மிலே மறிக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. அதை தான் நம்ம ஒரு சில காரியங்கள் இன்றைக்கு சொன்னோம். நம்முடைய இச்சை, ஆசை, விருப்பங்கள், பிரியங்கள் எல்லாவற்றையும் என்று சொல்லி, அதை இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த உலகத்திலே வாழ்ந்ததான நாட்களிலே சொல்லி இருக்கிறார். அதை நாம் சுவிசேஷங்களிலே வாசிக்கிறோம். அதை நாம் வருகிறதான வாரங்களிலே தியானிக்கலாம். அதை நாம் மத்தேயு 16 அதிகாரம் 24 26 வசனங்களிலே பார்க்க முடியும். அதை நாம் வாசித்து வருவோம். அடுத்த வாரங்களிலே தியானிப்போம். தேவன் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஓகே, ஸோ நல்ல ஒரு வார்த்தையை கேட்டோம். நம்ம இன்றைக்கான பாடத்துக்குள்ளே போவோம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ஷேர் ஆகிருக்கும். நம்ம போன வாரம் வந்து இந்த ஸ்கேல்ஸ் பார்த்தோம், C to B வரைக்கும் பார்த்தோம். ஒரு சில அதில் பேசிக் விஷயத்தை பார்த்துட்டு நம்ம இன்றைக்கு என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்கேல்ஸில் 2 பார்த்தோம், மேஜர் ஸ்கேல், மைனர் ஸ்கேல். நம்ம வந்து போன வாரத்தில் மேஜர் ஸ்கேல்ஸ் தான் பார்த்தோம். அதில் 2 வார்த்தை முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஹாஃப் ஸ்டெப், இன்னொன்று ஹோல் ஸ்டெப். ஹாஃப் ஸ்டெப்னா என்ன? நெக்ஸ்ட் ஸ்டெப். ஹோல் ஸ்டெப்னா ஸ்கிப் த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஹாஃப் ஸ்டெப்னா அடுத்த படிக்கட்டு, ஹோல் ஸ்டெப்னா ஒரு படிக்கட்டு தாண்டணும். ஓகே, ஸோ ஹாஃப் ஸ்டெப் பார்த்தோம். இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஆரில் வந்து எஃப் இருக்குது. எஃப்ல வந்து ஹாஃப் ஸ்டெப்னா எஃப் ஷார்ப். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஜி ஷார்ப்லேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா ஜி ஷார்ப் 9ல் இருக்குது. ஜி ஷார்ப்லேருந்து ஹாஃப் ஸ்டெப் ஏ. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம். ஹோல் ஸ்டெப் அப்படின்னா ஒரு படிக்கட்டை தாண்டணும். இப்போ 4ல் வந்து டி ஷார்ப் இருக்குது. 4லேருந்து ஹோல் ஸ்டெப்னா எஃப், அதை ஈயை விட்டுட்டு எஃப், சாரி. அதே போல் ஜி 8க்கு சாரி, ஜி வந்து 8th ஸ்டெப்பில் இருக்குது. அங்கே வந்து ஹோல் ஸ்டெப் அப்படின்னா ஜி ஷார்ப்பை விட்டுட்டு ஏ. ஸோ அந்த மாதிரி தான் ஹாஃப் ஸ்டெப்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, ஹோல் ஸ்டெப்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணணும். ஓகே ஓகே, ஸோ நான் 3 சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ஹோல் ஸ்டெப், ஹாஃப் ஸ்டெப் ஞாபகம் வச்சுக்கணும். 2வது இந்த ஃபார்முலா, மேஜர் ஸ்கேல் ஃபார்முலா. மேஜர் ஸ்கேல் ஃபார்முலானா WWH, WWWH, 2W 1H, 3W 1H. அந்த மாதிரி மனப்பாடம் மைண்டில் வச்சுக்கலாம். 2வது எதை ஞாபகம் வச்சுக்கணும். 3வது எதை ஞாபகம் வச்சுக்கணுன்னா, இந்த ரூல் சொன்னேன்ல, ஒரு ரூல், அதாவது 7 notes ஷுட் கம் இன் ஆர்டர். இந்த 7 notes அப்படிங்கிறது வந்து அது வரிசையில் வரணும், எதையும் ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. ஓகே, ஸோ 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். 1 ஹோல் ஸ்டெப், ஹாஃப் ஸ்டெப். 2வது மேஜர் ஸ்கேல் ஃபார்முலா. 3வது அந்த 7 notes வரிசையாக வரணும். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ போன வாரம் போல் யார் யாரெல்லாம் ஆன்சர் பண்ண முடியுமோ நீங்கள் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். இப்போது ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. சி ஷார்ப். ஓகே, 7 பேர் இருக்காங்க. ஓகே, பிரதர் யூஜின் ப்ரூஸ் நீங்கள் சொல்லுங்கள். சி ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப் அப்படின்னா என்ன வரும்? டி ஷார்ப். டி ஷார்ப். டி ஷார்ப் கரெக்டா? மற்றவங்களுக்கு ஒரு நிமிஷம். ஓகே ஓகே, டி ஷார்ப் கரெக்டான ஆன்சர். டி ஷார்ப். ஓகே ஓகே, ஸோ ஆன்சர் பண்ணவங்க கைகளை போட்டுருங்க. போட்டீங்க. ஓகே, குட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஷெபின் நீங்கள் சொல்லுங்கள். டி ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப் என்ன வரும்? எஃப் வரும். ஆனால் இங்கே எஃப் போடலாமா? சி ஷார்ப், டி ஷார்ப், எஃப், அப்படி எஃப் வருமா? இங்கே எஃப் வந்தால் கரெக்டா? ஆக்சுவலாக சி. ஓகே, அஜித் குமார் எஸ் சொல்கிறாங்க. சி ஷார்ப், டி ஷார்ப், சி டி, டி கவர் என்ன வரணும்? இ ஃப்ளாட்.
ஒருத்தர் சொல்கிறாங்க இ ஃப்ளாட்னா டி ஷார்ப் தானே, டி ஷார்ப் தானே வந்துருச்சு. இ ஃப்ளாட்னாலும் டி ஷார்ப்னாலும் அதே கீ தான். ஓகே, ஸோ நான் வந்து ஷார்ப் அண்ட் ஃப்ளாட் நம்ம கற்றுட்டப்போ ஒரு 2 விஷயம் சொன்னேன். நம்ம இந்த ஷார்ப்பு ஃப்ளாட்டை 2 விதமாக புரிஞ்சுக்கணும். அதாவது ஒன்று வந்து கீபோர்டில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விதத்தில் புரிஞ்சுக்கிறோம். அதே போல் ஜென்ரலாக மியூசிக்கில் ஷார்ப் ஃப்ளாட்னா என்னன்றதை புரிஞ்சுக்கணும். கீபோர்டில் இ ஷார்ப்னு ஒரு கீ கிடையாது. ஓகே, ஆனால் ஜென்ரலாக மியூசிக்கில் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு கீயை ஃபேஸ் வேல்யூவை எடுத்துக்கிட்டோம். இப்போ சியில் வாசிக்கிறோம், மிடில் சி வாசிக்கிறோம் அப்படின்னா அந்த சி நோட்லேருந்து ரைட் சைடில் இருக்க எல்லா நோட்டுமே ஷார்ப்பு தான். ஏன்னா நோட்டு ஹையராக ஷார்ப்புன்னு தான் சொல்லுவோம். 1 ஷார்ப், 2 ஷார்ப், 3 ஷார்ப் அப்படி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் லெஃப்டில் போக ஃப்ளாட். எந்த கீயை வாசிக்கிறோமோ அதை பொறுத்து தான் ஷார்ப்பு ஃப்ளாட்டு. ஸோ ஜென்ரலாக மியூசிக்கில் ஷார்ப் ஃப்ளாட்னா என்ன, கீபோர்டில் என்னன்றதையும் நம்ம எப்பொழுதுமே தனித்தனியாக தான் பார்க்கணும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணோம்னா குழம்பிடும். ஓகே, ஸோ இப்போ இங்கே டி ஷார்ப்பு, அடுத்து ஹோல் ஸ்டெப்பு எஃப் தான் வருது. ஆனால் நமக்கு என்ன வரணும், இ தான் வரணும். அப்போது இ வந்து 5ல் இருக்கா, ஸ்க்ரீனில் பார்த்தாலும் தெரியும். உங்கள்கிட்ட இருக்க ஸ்டெப்ஸையும் நீங்கள் பார்க்கலாம். இ வந்து 5ல் இருக்குது, 6ல் எஃப் இருக்குது. அடுத்த ஸ்டெப் இலேருந்து ஒரு ஸ்டெப், ஒரு ஹாஃப் ஸ்டெப் அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போது இக்கு நெக்ஸ்ட்டு எஃப் வரனால இ ஷார்ப் அப்படின்னாலும் எஃப் தான். ஓகே, இ ஷார்ப். புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்குதா? ஓகே, ஸோ ஏன் வந்து இப்படி எழுதுறோம், எஃப்னு போடக்கூடாதா? இப்போ இ ஷார்ப்னா வேறு வாசிக்க போகிறோமா, இ ஷார்ப்னால எஃப்பை தான் வாசிக்க போகிறோம். அப்புறம் ஏன் இ ஷார்ப்னு சொல்கிறோம், எஃப்னே சொல்லிட்டு போயிடலாம்ல. ஏன் அப்படின்னா நம்ம வாசிக்கிறப்ப எந்த வித்தியாசமுமே கிடையாது. சொல்லும் பொழுது என்ன பண்ணோம் சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா சி ஷார்ப், டி ஷார்ப், எஃப்னு சொல்லிட்டோம் அப்படின்னா ஈயை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஆனால் அந்த 7 நோட்ஸ் அப்படி மிஸ் பண்ண முடியாது இல்லையா. 7 நோட்ஸ்னால் 7 நோட்ஸ் வரிசையாக வரணும் தானே. அப்போ அந்த நோட் நேமை விட்டுறக்கூடாது, அந்த பேர் மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம இந்த 7 நோட்ஸ் அப்படியே யூஸ் பண்ணுறோம். அப்போ அதை வச்சு நம்ம ஷார்ப்பு ஃப்ளாட்டுன்னு சொல்ல பார்க்கலாம். ஆனால் அந்த நேமை ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ சி ஷார்ப், டி ஷார்ப், இ ஷார்ப். ஓகே ஓகே, நீ கை கீழே போட்டலாம் ஷெபின். அடுத்து ஜோஷுவா பென்ஹர், நீங்கள் சொல்லுங்கள். இ ஷார்ப்பில் இருந்து ஹாஃப் ஸ்டெப் அப்படின்னா என்ன வரும்? எஃப் ஷார்ப். எஃப் ஷார்ப், எஃப் ஷார்ப் கரெக்டா? எஃப் ஷார்ப். ஓகே, ஸோ இ ஷார்ப்னா எஃப் தான். இப்போ எஃப்லேருந்து ஹாஃப் ஸ்டெப்பு எஃப் ஷார்ப். அப்போ நம்ம எஃப் ஷார்ப். ஓகே, ஸோ அடுத்து சொல்லுங்கள் சிஸ்டர் ரூஃபினா, சொல்லுங்கள். எஃப் ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? எஃப் ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப். ஜி ஷார்ப், ஜி ஷார்ப் சொல்கிறாங்க. ஜி ஷார்ப் கரெக்டாக? உங்களுக்கு வேறு எதுவும் வருதா? அப்படி இல்லை ஜி ஷார்ப் எப்படி வரும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, சாரி. ஓகே, ஜி ஷார்ப்பு, ஜி ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப். சாம் மெலக் சொல்லுங்கள், ஜி ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப். ஜி ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப். ஏ ஷார்ப், ஏ ஷார்ப்னு சொல்கிறாங்க. ஏ ஷார்ப் கரெக்டா? ஏ ஷார்ப் சொல்கிறாங்க. ஏ ஷார்ப். ஓகே, ஏ ஷார்ப் கரெக்டு. நெக்ஸ்ட் ஏ ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப். மெர்லின் பிரபு, நீங்கள் சொல்லுங்கள். ஏ ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப் என்ன வரும்? மைக் ஆன் பண்ணி சொன்னாலும் ஓகே, இல்லை நீங்கள் சாட்டில்
கமெண்ட் பண்ணாலும் ஓகே. உங்களுக்கு எது வசதியோ எது ஈஸியோ அதை நீங்கள் பண்ணலாம். பி ஷார்ப் கரெக்டா? ஓகே. ஸோ நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணது தான். இப்போ டி ஷார்ப்லேருந்து எஃப்க்கு போயிடுது. ஆனால் எஃப் சொல்ல முடியாது, இ தான் சொல்லணும். அப்போ இ ஷார்ப் சொன்னோம். அதே போல் ஏ ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப் சிக்கு போயிடுது. ஏ ஷார்ப் 11 இருக்கா, 11லேருந்து ஹோல் ஸ்டெப் 1 சிக்கு வந்துடும். அப்போ சி போட்டோன்னா சி போட முடியாது, பி தான் வரணும். அப்போது பிக்கு நெக்ஸ்ட்டு சி இருக்கனால பி ஷார்ப் கரெக்ட். ஸோ பி ஷார்ப். ஓகே. ஸோ பி ஷார்ப்லேருந்து ஹாஃப் ஸ்டெப் அஜித் குமார் சொல்லுங்கள். பி ஷார்ப்லேருந்து ஹாஃப் ஸ்டெப் என்ன வரும்? சி ஷார்ப். ஸோ எந்த ஸ்கேலாக இருந்தாலும் எந்த நோட்டில் ஆரம்பிக்குதோ அந்த நோட்டில் முடியும். ஸோ பி ஷார்ப்னா சி, சியிலேருந்து ஹாஃப் ஸ்டெப் சி ஷார்ப். ஓகே, நம்ம வந்து சி ஷார்ப்பு மேஜர் போட்டு முடிச்சிட்டோம். குட். ஸோ நீங்கள் எழுதிக்கோங்க. அப்போது சி ஷார்ப் மேஜர் ஸ்கேல் சி ஷார்ப், டி ஷார்ப், ஏ ஷார்ப், எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ ஷார்ப், பி ஷார்ப், சி ஷார்ப். ஓகே, குட். இப்போ நெக்ஸ்ட்டு டி ஷார்ப் போடலாம். டி ஷார்ப்பில் கொஞ்சம் கவனிங்க, நம்ம ஒன்று யூஸ் பண்ணுவோம், அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே, சொல்லுங்கள் ஜோசப், சொல்லுங்கள். டி ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப் என்ன வரும்? நீங்கள் கையை கீழே போட்டலாம். சாம் மேலேக்கும் அஜித் குமாரும். இ ஷார்ப் கரெக்டாக இ ஷார்ப் சொல்லியிருக்காங்க. டி ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப். ஸோ நம்ம ஏற்கனவே பண்ணது தான். டி ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா எஃப்க்கு போயிடும். டிக்கு அப்புறம் இ தான் சொல்லணும். அப்போ எஃப் வந்து இ ஷார்ப்னாலே எஃப் தான். அப்போது இ ஷார்ப். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் வந்து சுதா ஜாய்ஸ், நீங்கள் சொல்லுங்கள். இ ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப் அப்படின்னா என்ன வரும்? இ ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப். எஃப் ஷார்ப் வருமா? இ ஷார்ப்லேருந்து. நல்லா கவனிங்க. இப்போ உங்களுக்கு ஒன்று ஸ்க்ரீனில் பாருங்கள், இல்லாட்டி நீங்கள் அந்த ஸ்டெப்ஸ் கூட பார்க்கலாம். இப்போ இ ஷார்ப் அப்படின்னா என்ன வரும்? இப்போ இ தான் 5ல் இருக்குது. இ ஷார்ப்னா எஃப், அப்போ 6. ஓகே. ஸோ எஃப்லேருந்து ஹோல் ஸ்டெப் தான் கனெக்ட் பண்ணும். எஃப்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா எஃப் ஷார்ப் போட்டுட்டு ஜிக்கு போயிடும். அப்போது இ ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா ஜிக்கு போயிடுது. ஆனால் நமக்கு அடுத்து என்ன வரணும்? இக்கு அப்புறம் எஃப் தான் வரணும். அப்போது ஜியை வந்து எஃப்ங்கிற பேரை வச்சு தான் சொல்லணும். ஏன்னா இக்கு அப்புறம் எஃப் தான் வரணும், ஜி வர முடியாது. ஆனால் எஃப்லேருந்து ஜிக்கு போயிடுது. அப்போ எப்படி யூஸ் பண்ணலான்னா, இங்கே தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டபுள் ஷார்ப் டபுள் ஃப்ளாட் நான் சொல்லியிருந்தேன்ல செகண்ட் கிளாஸில், அது இங்கே அப்ளை ஆகும். அப்போது இங்கே ஆரில் வந்து எஃப் இருக்குதா, ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஆரில் எஃப்பா, அப்போது எஃப் ஷார்ப்பு, அடுத்து வர்றது எஃப் டபுள் ஷார்ப். எஃப் அடுத்து இருக்கிறது எஃப் ஷார்ப்பு, அடுத்து இருக்கு எஃப் டபுள் ஷார்ப். அப்படியே போனால் எஃப் 3 ஷார்ப்பு, எஃப் 4 ஷார்ப்பு கவுண்ட் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ண போகிறல டபுள் ஷார்ப் மாதிரி தான் யூஸ் பண்ணணும். அப்போ எஃப் ஒரு ஷார்ப்பு, எஃப் டபுள் ஷார்ப். அப்போது ஜி என்ன தான்? ஜியில் எஃப் டபுள் ஷார்ப். அப்போது இங்கே என்ன வரும் அப்படின்னா, இ ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப்பு எஃப் டபுள் ஷார்ப்.
ஓகேவா? புரிஞ்சுதா? டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து நம்ம தியரியாக சொல்லும் பொழுது மாத்திரம்தான், வாசிக்கும் பொழுது எந்த வித்தியாசமும் இல்லை. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, ஆமாம். ஓகே, தேங்க்யூ. ஸோ அப்போ வாசிக்கும் பொழுது எந்த வித்தியாசமும் இல்லை. நீங்கள் ஜியை தான் அழுத்த போகிறீங்க. இ ஷார்ப்னா எஃப் டபுள் ஷார்ப்னா ஜியை தான் வாசிக்க போகிறோம். அதனால் வாசிக்கும் பொழுது நோ சேஞ்ச் அட் ஆல். ஆனால் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் ப்ராப்பராக மேற்படிப்பை படிக்கிறீங்க மியூசிக்கில், இதை முடிச்சுட்டு கிரேட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு மியூசிக் ஏதாவது படிக்கிறீங்க, ஃபார்முலா படிக்கிறீங்க, வெஸ்டர்ன் மியூசிக் படிக்கிறீங்கன்னா டபுள் ஷார்ப், டபுள் ஃப்ளாட் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. அங்கே வந்து நீங்கள் வந்து எஃப் டபுள் ஷார்ப் சொல்லாமல் ஜின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம், எஃப் டபுள் ஷார்ப்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து குழம்பிடக்கூடாது. ஸோ அப்போ பேசிக் வந்து கரெக்டாக நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அப்போ எஃப் டபுள் ஷார்ப். ஓகே, ஸோ எஃப் டபுள் ஷார்ப் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் கீழே எழுதுகிறேன். ஓகே, கீழே ஓதிடுது. ஓகே, ஓகே. ஸோ உங்களுக்கு குளமாக இருக்கிறதுக்கு கீழே ரெஃபர் பண்ணிக்க, எஃப் டபுள் ஷார்ப்னா ஜி அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, குட். ஓகே, ஸோ திரும்ப ஹேண்ட் ரைஸ் பண்ணிங்களா? ஏன்னா எல்லோரும் கேள்வி கேட்டாச்சு. திரும்ப ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள், நம்ம வரிசையாக கேட்போம். ஓகே, சரி. ஏன் பொறுமையாக கேட்குறேன்னா மற்றவங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாதிரி சொல்கிறது. ஓகே, ஸோ இப்போ எஃப் டபுள் ஷார்ப் அப்படின்னா ஜி தான். ஓகே, ஜியிலேருந்து ஹாஃப் ஸ்டெப் என்ன வரும்? சாமியலே சொல்லுங்கள். ஜியிலேருந்து ஹாஃப் ஸ்டெப் ஜியிலேருந்து ஹாஃப் ஸ்டெப் ஜி ஷார்ப் சொல்லியிருக்கிறாங்க. ஜி ஷார்ப் கரெக்டா? ஓகே, ஸோ உங்கள் யாருக்காவது வேறு வந்துச்சுன்னா சொல்லுங்கள். அதே போல் மற்றவங்களுமே சப்போஸ் நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா கேள்வி கேட்டால் பதில் சொல்ல பயமாக இருக்குது அப்படின்ட்டு கை தூக்காமல் இருக்காதீங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கும்பொழுது உங்களுக்கு சில டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும். என்ன கொஸ்டின் கேட்டு நீங்கள் யோசிப்பீங்க. கொஞ்சம் நீங்கள் நார்மலாக யோசிக்கிறதுக்கும் நான் கொஸ்டின் கேட்டு எல்லோரும் இருக்கிறாங்களா அப்போ கரெக்டாக சொல்லுங்கள், கொஞ்சம் சீரியஸாக யோசிப்போம். ஸோ அதனால் திங்க் பண்ணுறதுக்கு நல்லது. அதனால் கேள்விக்கு பயந்துக்கிட்டு நான் அவளுக்கு கஷ்டமான கேள்வி எதுவும் கேட்குறதில்ல. அப்படி நீங்கள் தப்பாக சொன்னால் மைனஸ் மார்க்லாம் யாரும் போட போகிறதில்ல. அதனால் ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, ஆன்சர் பண்ண முடியும்னா நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணுங்கள், உங்களுக்கு அது பிரோஜனமாக இருக்கும். ஓகே, ஸோ ஜி ஷார்ப் டிஇஎஃப் ஜி ஷார்ப். ஓகே, இப்போது ஜி ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப். சுதா ஜாய் சொல்லுங்கள், ஜி ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப். ஏ ஷார்ப். ஏ ஷார்ப் சொல்லியிருக்காங்க. ஏ ஷார்ப் கரெக்டாக? மற்றவங்களுக்கு வேறு ஏதாவது வருகிறதா? ஓகே, ஏ ஷார்ப் குட். நெக்ஸ்ட்டு ஏ ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப். ஜோஷுவா பென்ஹர். ஏ ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப். பி ஷார்ப். பி ஷார்ப் சொல்லியிருக்கிறாங்க கரெக்டாக? பி ஷார்ப். ஏ ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப் பி ஷார்ப். ஓகே குட். ஸோ நெக்ஸ்ட்டு
பி ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப். ஜோசப் நீங்கள் சொல்லுங்கள். பி ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப். பி ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப் என்ன வரும்? பொறுமையாக பார்த்து சொல்லுங்கள். சி ஷார்ப் வருமா? பி ஷார்ப்னா என்ன? பி ஷார்ப்னா 12ல் பி இருக்குது. பி ஷார்ப்னா என்ன? சி. சி தான். பி ஷார்ப்னா சி தான். அப்போது ஓகே, கமெண்டில் போட்டாங்க, அதுதான். ஓகே, அப்போது சி தானே பி ஷார்ப்னா, சியிலேருந்து ஹோல் ஸ்டெப் கணக்கு பண்ணுவோம். அப்போ சியிலேருந்து ஹோல் ஸ்டெப் டிக்கு போயிடும். நமக்கு என்ன வரணும்? சி தான் வரணும். அப்போ சி, சி ஷார்ப், டிங்கிறது சி டபுள் ஷார்ப். ஓகே, ஸோ சி டபுள் ஷார்ப். ஜோசப் புரியுதா உங்களுக்கு? ஓகே. ஸோ சிம்பிள் தான். கொஞ்சம் நான் அதாவது நான் கவனமாக கேளுங்க. இது ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லோவாக திங்க் பண்ணால் ஈஸி தான். நம்ம வேகமாக ஸ்பீடாக ரெஸ்பாண்ட் பண்ணோம், இல்லை ஹோல் ஸ்டெப் ஆஃப் ஸ்டெப் அப்படி யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ணிடுவோம். அப்படி ஒன்றும் டஃப்பானதெல்லாம் கிடையாது. நம்ம கொஞ்சம் வேகத்தை கொஞ்சம் கம்மி பண்ணி ஹோல் ஸ்டெப்பா டி பி ஷார்ப்னா சி. ஓகே, அப்போ பிக்கு அப்புறம் சி தான் வரணுமா? இது போல் சிம்பிளாக நம்ம யோசிச்சாவே அந்த என்ன சொல்கிறது ஈஸியாக போட்டுடலாம். அந்த ஹோல் ஸ்டெப் ஆஃப் ஸ்டெப் ஃபார்முலா HRW1 பார்த்துக்கணும். அப்புறம் இந்த 7 நோட்ஸ் ரூல் வரிசையாக வரணும், அவ்வளோதான். ஓகே, இப்போ சி டபுள் ஷார்ப்னா டி தான் இல்லையா? ஸோ உனக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த டபுள் ஷார்ப் மட்டும் கீழே எழுதுறேன், சரியா? ஓகே, இப்போ சி டபுள் ஷார்ப்னா டி. டியிலேருந்து ஹாஃப் ஸ்டெப். நீங்கள் சொல்லுங்கள் ரூஃபினா விக்டோரியா, சொல்லுங்கள் டியிலேருந்து ஹாஃப் ஸ்டெப். சொல்லுங்கள் டியிலேருந்து ஹாஃப் ஸ்டெப். கையை கீழே போட்டிங்களே, ஆன்சர் பண்ணிவிட்டு போட்டிங்களா? ஒன்றும் கமெண்ட்டில் வந்த மாதிரி தெரியலையே. ஓகே, ஸோ நெட்வொர்க் ப்ராப்ளம் போல். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் பிரதர் யூஜின் ப்ரூஸ். சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே, குட். சிஸ்டமே சொல்லிட்டாங்க. டி ஷார்ப். ஸோ டி ஷார்ப் ஸ்கேல் தான் பார்க்குறோம். டி ஷார்ப்பில் ஆரம்பிக்குது. சி டபுள் ஷார்ப்னா டி. டியிலேருந்து ஹாஃப் ஸ்டெப் அப்படின்னா டி ஷார்ப்பு தான். அப்போது டி ஷார்ப் போட்டுடலாம். ஓகேவா? ஸோ நம்ம இந்த ஸ்கேல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவு கவர் பண்ணிட்டோம்னா கஷ்டமாக இருக்கிறது இல்லை புதுமையாக இருக்கிறது எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ அப்போது ஹோல் ஸ்டெப் ஆஃப் ஸ்டெப் ஞாபகம் வச்சுக்கணும், ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும், 3வது 7 நோட்ஸ் வரிசையாக வரும் அந்த ரூலை ஞாபகம் வச்சுக்கணும். இது 3 ஞாபகம் வச்சாலும் நீங்களே எல்லா ஸ்கேலும் போட்டுடலாம். எஃப் மேஜரில் அந்த ஏ ஷார்ப் ஒரு எஃப், ஜி, ஏ ஷார்ப் போகும். ஏ ஷார்ப் சொல்லக்கூடாது, பி ஃப்ளாட்டுன்னு தான் சொல்லணும். ஓகே, ஸோ அது ஞாபகம். இதுவும் அதே போல் தான். ஆனால் என்ன அப்படின்னா அதாவது இ ஷார்ப் எஃப்லேருந்து ஜிக்கு போகிறனால எஃப் டபுள் ஷார்ப். இதே போல் வேறு ஒரு மைனர் ஸ்கேலில் போகும்பொழுது டபுள் ஃப்ளாட்டும் வரும். இதே பேட்டர்ன் தான், சரியா? அது வந்து நம்ம போகும்பொழுது பார்ப்போம். இதுலேயுமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், பட் நான் அப்புறம் சொல்கிறேன். சரி, ஸோ அதே போல் தான் டபுள் ஷார்ப் இருந்தாலும் சரி, டபுள் ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே அந்த ரூல் இருக்கனால அதன் அடிப்படையில் வருது தான், சரிங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாவே ஆல் ஸ்கேல்ஸுமே நீங்கள் யாருடைய ஹெல்ப்பே இல்லாமல் நீங்களே வந்து இப்போ டக்குன்னு ஒரு புரியல டவுட் வருதுன்னா நீங்கள் எடுத்து நீங்கள் எழுதி அழகாக நீங்கள் எழுதலாம். ஓகேவா? ஸோ அப்போது இதை மட்டும் கரெக்டாக புரிஞ்சுட்டா போதும். அதே போல் நீங்கள் எழுதும் பொழுது ஸ்கேல்ஸ் எழுதும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக எழுதுங்க. ஓகேவா? நம்ம ஒன்ஸ் தரவானதுக்கப்புறம் நம்ம வேகமாக எழுதலாம், பிரச்சனை இல்லை. பட் பிகினிங்கில் கொஞ்சம் பொறுமையாக எழுதணும்னா மிஸ்டேக்கே வராது, ரொம்ப ஈஸியானது தான். ஓகே, ஸோ இன்னொன்று மட்டும் பார்த்துடலாம். எஃப் ஷார்ப் பார்த்துரும். ஜி ஷார்ப், ஏ ஷார்ப் வந்து ஹோம்ஒர்க் எழுதணும். ஸோ ஏற்கனவே எல்லாம் தெரிஞ்சதுனால நான் கொஞ்சம் வேகமாகவே போட்டுறேன். இ ஷார்ப்பு நானே சொல்லிட்டு எழுதிடுறேன்.
இ ஷார்ப் அப்படி சாரி இ ஷார்ப்னு கீ கிடையாது. ஸோ இ ஷார்ப்னா எஃப் மேஜர் தான் வரும், பேர் மட்டும் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் போகிறோம் இ ஷார்ப்னா எஃப்ல வந்து ஹோல் ஸ்டெப் என்ன வரும், ஜி போயிடும். ஆனால் ஈக்கு அப்புறம் எஃப் தான் வரணும். ஸோ எஃப் டபுள் ஷார்ப் சாரி. ஸோ இந்த மாதிரி பேர் மாறி வருமே ஒழிய நோட்ஸ் வந்து மாறாது. அதனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா தனியாக இ ஷார்ப்னு ஒரு ஸ்கேல் எழுத மாட்டோம். இ ஷார்ப்னா எஃப் மேஜர் நோட்ஸ் தான் அப்படியே வரும். ஓகே, ஸோ நம்ம எஃப் ஷார்ப் போடுவோம். எஃப் ஷார்ப் வந்து ஏல இருக்குது. எஃப் ஷார்ப்ல வந்து ஹோல் ஸ்டெப்னா ஜியை விட்டுட்டு ஜி ஷார்ப்பு, ஜி ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா ஏயை விட்டுட்டு ஏ ஷார்ப்பு, ஏ ஷார்ப்லேருந்து ஹாஃப் ஸ்டெப், ஏ ஷார்ப் 11 இருக்குது, 11லேருந்து 12ன்னு போகும்பொழுது பி, ஏக்கு அப்புறம் பி தான் வரணும், கரெக்டாக இருக்கு. பியிலேருந்து ஹோல் ஸ்டெப் அப்படின்னா சியை விட்டுட்டு சி ஷார்ப்பு, கீழே டெலிட் பண்ணிடுறோம். சி ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா டியை விட்டுட்டு டி ஷார்ப்பு. அதே போல் டி ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா இயை விட்டுட்டு எஃப்க்கு போயிடும். ஆனால் டிக்கு அப்புறம் இ தான் வரணுங்கிறனால நம்ம இ ஷார்ப்னு சொல்லிடுவோம் எஃப்ஐ. ஓகே, இ ஷார்ப்னா எஃப்லேருந்து ஹாஃப் ஸ்டெப்பு எஃப் ஷார்ப்பு. ஓகே, ஸோ எழுதிக்கோங்க. இதுதான் ஷார்ப் ஸ்கேல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன 2 ஸ்கேல் இருக்குது. என்னென்ன இருக்குது, ஜி ஷார்ப் இருக்குது, அதே போல் ஏ ஷார்ப் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் எழுதி முடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா மொத்தம் 12 ஸ்கேல் தான். நம்ம சி ஷார்ப் ஸ்கேல் போட்டிருக்கோம் இல்லையா, அதே போல் டி ஃப்ளாட் அப்படின்ற ஸ்கேலும் எழுதுவோம். ஏன் அப்படின்னா ரெண்டுக்கும் ஒரே நோட்ஸ் தான். சி ஷார்ப்புக்கு என்ன ஸ்கேல் நோட்ஸ் வருதோ அதே நோட்ஸ் தான் டி ஃப்ளாட்டுக்கும் வரும், பேர் மட்டும் மாறும். ஸோ எதுக்காக பேர் மட்டும் மாறுறத திரும்ப எழுதணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த மைனஸ் ஸ்கேலு முடித்ததுக்கப்புறம் பார்ப்போம். சரியா, மைனஸ் ஸ்கேலும் முடித்ததுக்கப்புறம் ஒரு பாடம் இருக்கிறப்போ பார்ப்போம். ஆனால் அதில் ஒரு ரீசன் வந்து இருக்குது. நம்ம சி ஷார்ப் ஸ்கேல் எழுதிட்டு டி ஃப்ளாட் ஸ்கேல் எழுதுறதுல ஒரு ரீசன் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் அதையும் நீங்கள் வந்து எழுதணும். நான் டி ஃப்ளாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதே சி ஷார்ப் நோட்ஸ் தான் வரப்போகுது. பட் நான் சொல்கிறேன். ஸோ டி ஃப்ளாட் வந்து 2ஆவில் இருக்குது. டி ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப், டிக்கு அப்புறம் இ தான் வரணும். ஸோ டி ஃப்ளாட்லேருந்து டியை விட்டுட்டு இ ஃப்ளாட், ஸோ 2லேருந்து 4. ஓகே, ஸோ இ ஃப்ளாட். அதே போல் இ ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப் அப்படின்னா இ ஃப்ளாட்டு, இயை விட்டுட்டு எஃப், ஸோ ஈக்கு அப்புறம் எஃப் தான் வரணும். அதனால் ஈஸியாக போட்டுடலாம். எஃப்லேருந்து ஹாஃப் ஸ்டெப் அப்படின்னா எஃப் ஷார்ப், எஃப்க்கு அப்புறம் நம்ம ஜி தான் போடணும். அப்போ என்ன பண்ணலாம், அப்போ ஜி ஃப்ளாட்றதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜி ஃப்ளாட். ஓகே, அதே போல் ஜி ஃப்ளாட் ஏல இருக்குது. ஜி ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப் அப்படின்னா ஜி ஃப்ளாட், ஜியை விட்டுட்டு ஏ ஃப்ளாட். ஓகே, ஏ ஃப்ளாட். அதே போல் ஏ ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப் அப்படின்னா ஏ ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா 9 இருக்குது. 9லேருந்துன்னா 10 விட்டுட்டு 11. அப்போ ஏ ஃப்ளாட்லேருந்து ஏயை விட்டுட்டு பி ஃப்ளாட். ஓகே, பி ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப். ஸோ பி ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப் அப்படின்னா 11ல் பி ஃப்ளாட்டு, பியை விட்டுட்டு சி, 12 விட்டுட்டு 1, அப்போ சி. பிக்கு அப்புறம் சி தான் வரணும், கரெக்டாக தான் இருக்குது. அப்போ சி அப்படியே போட்டுடலாம்.
கரெக்டு தான், குழம்பிட்டேன். ஓகே. ஸோ அப்போ சியிலேருந்து ஹாஃப் ஸ்டெப். ஸோ சியிலேருந்து ஹாஃப் ஸ்டெப் சி ஷார்ப்னு வரும். ஆனால் நம்ம இங்கே டி தான் வரணும், டி ஃப்ளாட் தான் போடுறோம். ஸோ அதுக்கு இன்னொரு நேம் என்ன, டி ஃப்ளாட்டு தான். அப்போது டி ஃப்ளாட். ஓகே, ஓகேவா, புரிஞ்சிச்சா? டவுட் இருக்கா? ஃப்ளாட்டுன்னு போடும் பொழுது எனக்கு ஃப்ளாட் வந்து புரியல அப்படின்னா நம்ம அடுத்த இ ஃப்ளாட்டு வந்து நம்ம கொஸ்டின் கேட்டு பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி கூட பண்ணலாம். சப்போஸ் புரியல அப்படின்னா. ஓகே, ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா சொல்லுங்கள், நம்ம இன்னும் ஸ்கேல் பண்ணலாம். ஓகே, நோ டவுட். ஓகே, ஓகே, குட். ஸோ அப்போ வந்து ஹோம்ஒர்க் வந்து என்னென்ன எழுதணும்? ஜி ஷார்ப் மேஜர் ஸ்கேல், ஏ ஷார்ப் மேஜர் ஸ்கேல் எழுதிருங்க. அதே போல் இந்த ஃப்ளாட்லேயும் என்னென்ன இருக்குது? இ ஃப்ளாட், ஜி ஃப்ளாட், ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட், 4 ஃப்ளாட். இப்போ எக்ஸசைஸ் 6 ஸ்கேல் வந்து எக்ஸசைஸ் ஜி ஷார்ப், ஏ ஷார்ப் மேஜர், அதே போல் 4 ஃப்ளாட், இ ஃப்ளாட், ஜி ஃப்ளாட், ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட். நான் வந்து 4 குரூப்பில் அதை டைப் பண்ணி போடுறேன். ஸோ அது வந்து எழுதிருங்க. எக்ஸசைஸ் வந்து அதே போல் தான், நீங்கள் வந்து வாசிங்க. வாசிக்கும் பொழுது உங்களால் முடியும் அப்படின்னா டெம்போ போட்டு வாசிங்க. கொஞ்சம் நமக்கு டைமிங் சென்ஸ் வரும். டெம்போ ட்ரை பண்ணுங்கள். டெம்போ வரல அப்படின்னா பரவாயில்ல, சும்மா கூட வாசிங்க. பட் ட்ரை பண்ணுங்கள், கூடுமான வரைக்கும் டெம்போ போட்டு வாசிக்க பாருங்கள். டெம்போவில் வாசிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் டெம்போ இல்லாமல் வாசிங்க. ஓகேவா? ஸோ அது ஒன்று சொல்லணும். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த பாடத்தில் ஏதாவது டவுட்ஸ் தான் நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கு எடுத்து இந்த ஷார்ப் ஃப்ளாட் மேஜர் ஸ்கேல்ஸ். ஸோ இதோட மேஜர் முடிஞ்சது. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் மைனர் தான் பார்ப்போம். அதனால் யாருக்காவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து டவுட்ஸ் எல்லாம் நினைக்கிறேன். உங்களுக்கு அப்புறமேட்டு டவுட் வந்தாலும் நீங்கள் குரூப்பில் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். வேறு என்ன சொல்லணும்? ஓகே, ஸோ அசைன்மெண்ட்டு வாசிக்கும் பொழுது எல்லா அசைன்மெண்ட்டுமே பியானோ மட்டும் போட்டு வாசிங்க. ஸ்ட்ரிங்ஸ்லாம் ஆட் பண்ண வேண்டாம். ஓகே, ஸ்ட்ரிங்ஸு, பேட்ஸு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இப்போ உங்கள் கீபோர்டில் 2 லேயர் 3 லேயர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மற்ற லேயர்லாம் ஆஃப் கூட பண்ணிடலாம். பியானோ மட்டும் இருந்தால் போதும். அதுதான் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். ஓகே, ஸோ வாசிக்கிறதுக்கு நீங்கள் எல்லாருக்கும் நீங்கள் வாசிக்கிறப்ப பேட் போட்டு வாசிங்க. ஆனால் ரெக்கார்ட் பண்ணும் பொழுது பியானோ மட்டும் போட்டு வாசிங்க. ஒன்று, ஆமாம், வீடியோ அசைன்மெண்ட் வந்து ஷார்ப் தான் வாசிக்கணும். ஆக்சுவலாக நம்ம ஷார்ப் வந்து அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம சாங்ஸில். ஸ்கேல்ஸில் கார்ட்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம், ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த 7, அதாவது சிலேருந்து பி வரைக்கும் தரவாக எனக்கு அனுப்பிடுங்க. இந்த ஷார்ப் அண்ட் ஃப்ளாட் வந்து ஆப்ஷனல் தான். சரியா? சி ஷார்ப்பில் வந்து ஓகே, ஐ திங்க் ஓகே, நம்ம ப்ளே பண்ணி அனுப்பிச்சிருங்க, ஏன்னா குழப்பிக்க வேணாம். ஸோ 5 ஸ்கேல் எக்ஸசைஸ். போன வாரம் 7 வாசிச்சிட்டோம், சிலேருந்து பி வரைக்கும். இந்த வாரம் 5 எக்ஸசைஸ். சி ஷார்ப் ஆர் டி ஃப்ளாட் 1, டி ஷார்ப் ஆர் இ ஃப்ளாட் 2, எஃப் ஷார்ப் ஆர் ஜி ஃப்ளாட் 3, ஜி ஷார்ப் ஆர் ஏ ஃப்ளாட் 4, ஏ ஷார்ப் ஆர் பி ஃப்ளாட் 5 தான். நீங்கள் எழுதும் பொழுது தனித்தனி சி ஷார்ப் எழுதுவீங்க, டி ஃப்ளாட்னு எழுதுவீங்க. ஆனால் வாசிக்கும் பொழுது ஒரு ஸ்கேல் தான். ஓகே, சி ஷார்ப்னாலும் டி ஃப்ளாட்னாலும் வாசிக்கிறது ஒன்று தானே. அதனால் ஸோ 5 எக்ஸசைஸ். ஓகேவா? நான் அதையுமே நாளைக்கு நான் டைப் பண்ணி போட்டுறேன். ஸோ எழுதுறது வந்து எத்தனை? 6 ஸ்கேல் எழுதணும். ஜி ஷார்ப், ஏ ஷார்ப், அதே போல் இ ஃப்ளாட், ஜி ஃப்ளாட், ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட் 6 ஸ்கேல்ஸ் எழுதணும். வாசிக்கிறது 5 வாசிக்கணும். ஓகே, ஸோ நான் நல்லா அப்டேட் பண்ணிடுறேன். அதே போல் வாசிக்கும் பொழுது பியானோ போட்டு வாசிங்க,
வால்யூம் கொஞ்சம் வச்சுக்கோங்க, ஒரு 70-80% வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து டச் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா டச் வந்து ஆனில் இருக்கும்பொழுது திடீர்னு சவுண்டு கம்மியாகுது, திடீர்னு லிசன் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால டச் ரெஸ்பான்ஸ்னு இருக்கும், டச் சென்ஸ்னு இருக்கும். ஸோ அதேமாதிரி நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. எனக்கு வாசித்து அனுப்புகிறது மட்டும்தான். நீங்கள் வாசிக்கிறப்போ ஆன் பண்ணிட்டு வாசிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ அது விஷயம் நான் சொல்ல நினச்சேன். மற்றபடி ஓகே. ஸோ போன வாரத்தில் ஒரு 9-10 பேர். ஓகே, ஸோ ஃபிங்கர் ப்ராக்டிஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக எதுவும் பண்ணணுன்னு ஒன்றும் இல்லை. நம்ம அந்த 5 ஃபிங்கர் எக்ஸசைஸ் வாசித்தோம். இந்த ஸ்கேல்ஸ் நம்ம டெய்லி ஒன் டைம் ஃபுல்லாக வாசிச்சிருங்க. சிலேருந்து பி வரைக்கும் இல்லை 12 ஸ்கேல் டெய்லி ஒரு தடவை வாசிங்க. அது வாசிக்கும் பொழுதே உங்களுக்கு வந்து பெண்ட் ஆகும். இந்த இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும் அப்படின்னா, இப்போ பியானோவில் வாசிக்கிறீங்களே, ஓகே, இந்த இப்படி வச்சுக்கோ. இந்த சி நோட்டில் கையை வச்சுட்டு இதை எடுக்கக்கூடாது, சியிலே வச்சுட்டு DEFG FED DEFG FED, அதாவது கட்டவரில் அப்படியே வச்சுக்கணும், மூவ் பண்ணவே கூடாது. இந்த 4 மட்டும் வாசிக்கணும். அடுத்து இந்த ஆள்காட்டி விரலை மட்டும் அப்படியே வச்சுக்கணும். வச்சுட்டு CEFG, இந்த கை எடுக்கவே கூடாது, எது இந்த ஆள்காட்டை தூக்கவே கூடாது, GFEC. அதே போல் அப்புறம் இந்த பெருவிரலை வந்து ஃபிக்ஸடாக வச்சிடணும். ஓகே, ஃபிக்ஸடாக வச்சுட்டு CDFG அப்புறம் GFDC. ஸோ இப்படி வாசிக்கிறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் மெதுவாக வாசிக்க என்ன ஆகுனா நம்ம இந்த ஃபிங்கர்ஸை வந்து தனித்தனியாக யூஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம நோட்ஸ் வாசிக்கும் பொழுது இப்போ இன்டர்நோட்லாம் வாசிக்கிறோன்றப்ப நல்ல நம்ம வந்து 5 ஃபிங்கர்ஸையும் நல்ல ஃப்ளெக்சிபிளாக யூஸ் பண்ண முடிஞ்சதுன்னா ஸ்பீடாக வாசிக்கலாம், அதே போல் நோட் சேஞ்ச் பண்ணுறதும் பண்ணலாம். ஸோ அப்போது என்ன பண்ணும், கட்டவரில் ஒரு இடத்துல ஃபிக்ஸடாக வச்சுட்டு இந்த 4 நோட்டையும் வாசிக்கிறது. அப்புறம் இந்த விரலில் மட்டும் ஃபிக்ஸடாக வச்சுட்டு இது வந்து மற்றது 4 வாசிக்கணும் எக்ஸசைஸ். அப்புறம் இந்த பெருள், அப்புறம் அதே போல் மோதிர விரலை வச்சுட்டு இதை வாசிக்கிறது. தூக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டபன் ஆகும், கொஞ்சம் அப்படி ஆகும். அது வாசிக்க கொஞ்சம் இது வந்து என்ன சொல்கிறது, ஃப்ளெக்சிபிலிட்டி. இன்னொன்று ஒரு நல்ல வேர்டு இருக்குது, ஞாபகம் இல்லை. ஸோ அதுவும் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஃபிங்கர் ப்ராக்டிஸ்க்கு இது ஒன்று எக்ஸசைஸ் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த ஃபிங்கர் எக்ஸசைஸ்க்கு ஒன்று அது இன்னும் வீடியோலாம் முடியல. ஸோ நான் வந்து மேபி கொஞ்சம் நாளாக முடிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிட்டு ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதுதான். மற்றபடி எல்லா ஸ்கேல்ஸுமே ஃபிங்கர் நம்பர்னு சொல்லும்பொழுது 1 2 3 1 2 3 4 5 அதே ஃபிங்கர் நம்பர் தான். ஃபிங்கர் நம்பர் அப்படிங்கிறது வந்து இதுதான் ஃபிங்கர் நம்பர் அப்படி கிடையாது. நம்ம எக்ஸசைஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறோம், அந்த சுண்டி வரல யூஸ் பண்ணணும் அப்படின்னு. சப்போஸ் ஏதாவது ஸ்கேல், ஃபார் எக்ஸாம்பிள் F மேஜருக்கு நம்ம மாற்றிக்கிறது போல் ஒரு சில ஸ்கேல்ஸுக்கு வந்து எனக்கு 1 2 3 1 2 3 4 5 வரல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். 1 2 3 4 1 2 3 4. ஸோ வாட் எவர் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நமக்கு நோட்ஸு மைண்டில் மெமரைஸ் ஆனால் போதும், சரிங்களா? ஸோ அதை ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க. 2 அவ்வளோதான். ஓகே, நான் சொல்லிட்டேன். வேறு எது நேஷனலாக அப்டேட் பண்ணுறேன். முக்கியம்னு சொல்ல வந்தேன். குரூப்பில் வந்து இப்போ நான் ஒரு சிலர் ஒரு 5 ஒரு 8 10 பேர் நினைக்கிறேன், அவங்க வந்து 3 கிளாஸ் அட்டன் பண்ணல, அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணல, ஸோ எதுவுமே பண்ணல. குரூப்பில் மெசேஜ் பார்த்துருப்பீங்க, நாங்கள் அவங்களாம் ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ எந்த ரெஸ்பாண்ட் அவங்க பண்ணாமல் இருந்தனால. ஸோ உங்களுக்கு வந்து கிளாஸ் வர முடியல, இல்லை அசைன்மெண்ட் பண்ண முடியல சொல்லுங்கள். அதாவது வந்து பர்மிஷன் கேட்டு அதை வாங்கிட்டு அந்த மாதிரிலாம் இல்லை. பட் என்ன ஏது கிளாஸ் வரீங்களா, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லை அப்படின்றது நாங்கள் எப்படி தெரிஞ்சிக்க முடியும்? ஏன்னா இப்போ நேரில் வர்றதுங்கிறது வேறு. இப்போ நேரில் இருக்கிறப்ப நமக்கு தெரியும், பேசுவோம், கேட்போம். பட் ஆன்லைன் அப்படி இல்லைங்கிறனால ஸோ கிளாஸஸ் வரலனாலும் சொல்லுங்கள். இப்போ நிறைய கிளாஸ் 3 கிளாஸ் தொடர்ந்து வர முடியலனாலும் பிரச்சனை சொல்லுங்கள். ஆனால் ரெக்கார்டட் கிளாஸை பார்த்து அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிடுங்க. அதே போல் அசைன்மெண்ட் லேட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ வேலை இருக்குது அப்படின்னாலும் சொல்லிவிட்டு நீங்கள் லேட்டாக பண்ணுங்கள். ஸோ வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக ரொம்ப அப்படியே அந்த மாதிரி பிரிச்சுட்டு இல்லை, ஒரு ஒழுங்கு இருக்குன்றதுக்காக தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறோம். அதனால் பயப்படாதீங்க. எந்த கொஸ்டினாக இருந்தாலும் கேளுங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பயப்படாமல் கேளுங்க. நீங்கள் வந்துட்டு இப்படி கேட்டால் அதை நினச்சிக்குவாங்களோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். இல்லை பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு கூட கேட்காம விட்டுறாதீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சரியா? ஸோ
எதாக இருந்தாலும் கேளுங்க, நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். குரூப்லேயும் கூட கேளுங்க. ஓகே, சரி, நம்ம ஜெபித்து வந்து நம்ம நிறைவு செய்வோம். எங்களை நேசிக்கிற அண்மை தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட ஒரு சில காலையில் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, இந்த கீபோர்ட் கற்றுக்கொள்ளும் போது இந்த ஸ்கேல்ஸ், இந்த ராகங்கள் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறனால எங்களுக்கு வேண்டிய கிருபையை தாங்க. இதை கற்றுக்கொண்டு இதை வாசித்து நாங்கள் உமக்காக இந்த தாளந்தை பயன்படுத்துகிறவர்களாய், ஆண்டவர் எங்களுக்கு இந்த கொடுத்த தாளந்தை வைத்து நாங்கள் எவ்வளோ நல்லா வாசிக்கிறோம் பார் அப்படி என்று எங்களை காட்டுகிறது அல்ல. ஆண்டவரே, இந்த தாளந்தை வைத்து இன்னும் சுவிசேஷம் பரம்புவதற்கும், நாங்கள் உண்மை கூடி ஆராதிக்கும் பொழுது இன்னும் நல்லா பாடி சந்தோஷமாக உம்முடைய சமூகத்திலே மகிழ்ந்திருப்பதற்கும் நாங்கள் இதை பயன்படுத்த கிருபை செய்யுங்க. அதுக்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபைகளும் எல்லாருக்கும் நீங்கள் தரும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், 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 ஆமேன். ஓகே, பிரைஸ் தி லார்ட். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு கிளாஸ் வந்து நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து வந்து நம்ம மைனர் ஸ்கேல் போவோம். ஸோ ரொம்ப ஸ்பீடாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கிளாஸில் மேபி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னு. ஆனால் உண்மையாக இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப ஸ்பீடு தான். 5 மாதங்கிறது உங்களுக்கு போக தெரியும், ஏன்னா நிறைய விஷயம் கற்றுறது இருக்கிறனால. ஸோ இந்த 5 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் சில ஸ்பெஷல் கிளாஸ் எடுப்போம், ஓகேவா? ஸோ அது வந்து ஸ்பெஷல் கிளாஸ் பார்த்துருப்பீங்க ஒரு சிலர். ஸோ அது ரெகுலராக இருக்கும், சரிங்களா? ஸோ டவுட்னா குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம அடுத்த வியாழக்கிழமை அவருடைய சந்ததியாராக நாம் சந்திக்கலாம். ஓகே, பிரைஸ் தி லார்ட். குட் நைட், பாய்.